இந்த தங்கமேல் பத்தின உண்மையெல்லாம் பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தேவையில்லாம அந்த தங்கமேல் சப்போர்ட் பண்ணி பேசி மறுபடியும் அந்த தங்கமேலோட பிரச்சனையை ரொம்பவே பெருசாக்கிறாரு மாணிக்கம். இவ்வளவு தூரம் தப்பு பண்ண உங்க மகளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படி சொல்லிட்டு இத்தனை நாள் அந்த மாணிக்கம் தான் நம்ம கடையில இருந்து கலாப்பணத்தெல்லாம் திருடிட்டு இருந்தாரு அப்படி சொல்லி இன்னொரு உண்மையுமே சரணன் சொல்லிடுறாரு. தொடர்ச்சியா தங்கமேல் குடும்பத்தை பத்தின உண்மையில வெளியே வரதை பார்த்ததுமே கோமதி ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பத்துமே கழுத்து பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. இந்த தங்கமேல் விஷயத்துல கோமதி எடுத்த முடிவு ரொம்பவே சரியான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுக்கு வர குரலி தங்கமேல் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்காக நீ ஆரம்பத்துல இருந்து டிராமா பண்ணிட்டு இருந்தீங்களா? எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே உங்க குடும்பத்தை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே நம்பாம தான் இருந்தேன். வழக்கத்துக்கு மாறா நீங்க ரொம்பவே உண்மையா நடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்ப எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டே சொன்னேன், இவங்களெல்லாம் பார்த்தா நாடகம் போற மாதிரி இருக்கு, எப்படி இவ்வளவு சீக்கிரம் நீங்க நம்பினீங்கன்னு சொல்லி எங்க அப்பா கிட்டே நான் கேட்டேன். நீங்க ரொம்ப நேர்மையானவங்க உண்மையானவங்க அப்படி இப்படி சொல்லிட்டு உங்களோட டிராமாவில எங்க அப்பாவுமே இத்தனால நம்பிட்டாரு. நான் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சப்பே உங்களை பத்தி விசாரிக்காம விட்டது நானும் பண்ண பெரிய தப்பு தான் அப்படி சொல்லிட்டு இங்க குழலி தங்கமேல் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த உண்மையை மட்டும் தான் மறைச்சிருக்கியா இல்ல வேற எதுவும் உண்மையை மறைச்சிருக்கியா? சரணன்லாம் சொல்றதை வச்சு பாக்குறப்ப இது வரைக்கும் கண்டுபிடிச்ச உண்மையெல்லாம் சரணன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். நீயான் இப்ப வரைக்கும் வாய திறந்து இதுதான் உண்மைன்னு சொல்லி இது வரைக்கும் எதுவுமே சொன்னதே இல்ல. அப்படி இருக்கிறப்ப நீ இதுக்கு மேல உண்மையை என்ன மறைச்சிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உனக்கு ஏற்கனவே இது கல்யாணம் தான் ஆயிருச்சு அப்படி சொல்லி குழலி பயங்கரமான கேள்வியில கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வாய திறந்து பதிலே பேச முடியாம தங்கமேல் அழுதுகிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு செந்தில் மீனா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பிரச்சனையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிற செந்தில் இதுதான் டைம்னு தனக்கு சாதமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பாண்டியன் போய் திட்ட ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல யாராவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே முதல்ல வந்து கேள்வி எல்லாம் கேட்பீங்கல்ல, ஏன் பண்ண எதுக்கு பண்ணன்னு சொல்லி இவ்வளவு கேள்வி கேட்பீங்கல்ல. இன்னைக்கு சரணனோட வாழ்க்கையை நீங்க தான் கெடுத்திருக்கீங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான சின்ன பொருள் வாங்கினா கூட எத்தனை வாட்டி யோசிப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ அண்ணனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி நீங்க விசாரிச்சிருக்க வேண்டாமா? கொஞ்சம் கூட அது மேல அக்கறையே இல்லாம இப்ப அண்ணனோட வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்க. அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படி சொல்லி செந்தில் போய் பாண்டியன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதுல உங்க அப்பாவோட தப்பு என்னடா இருக்கு? அவர் சரணனுக்கு நல்லதுதான் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த தங்கமேல் குடும்பம் இப்படி ஒரு ஃப்ராட் குடும்பமா இருக்குன்னு யாரும் நினைச்சு பார்த்தோம். நீ எது கேள்வி கேட்கறதுனால இந்த தங்கமேல பார்த்து கேள்வி கேளு. உங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உங்க எந்த ரைட்ஸ் மேல அப்படி சொல்லி இங்க கோமதிமே சொல்லிடுறாங்க. இங்க செந்தில் பேசுற பார்த்து டென்ஷன் ஆன குரலி தங்கமேல போய் எழுதிட்டு வந்து அவங்க முன்னாடி நிப்பாட்டி வச்சிடறாங்க. வீட்டுல இருக்க யாரும் கேள்வி கேட்கணும்னு நினைச்சாலும் தங்கமேல மட்டும் கேள்வி கேளுங்க. நமக்குள்ள தேவையில்லாம சண்டை போட்டு இருக்காதீங்க. நம்ம குடும்பத்தை ஏமாத்துறது இந்த தங்கமேலும் தங்கமேலோட குடும்பமும் தான். அவங்க அம்மா அப்பா மட்டும் வரட்டும், அவங்களுக்கு இருக்கு அப்படி சொல்லி இங்க குரலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாண்டியன் வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறதே தெரியாம மறுபடியும் தங்கமேல் பிரெக்னெண்டா இருக்கும் போல அதை சொல்றதுக்காக தான் சம்பந்தி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க மாணிக்கமும் பாக்கியமும் சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே பாக்கியத்தை பார்த்து குரலி சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாம் என்ன பெரிய மனுஷங்க, நீங்களாம் வாழ்க்கையில உண்மையே பேச மாட்டீங்களா அப்படி இப்படி சொல்லிட்டு குரலி வாய்க்கு வந்தபடி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சம்பந்தி குரலியை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? குரலியோட வயசு என்ன, என்னோட வயசு என்ன, ஏன் இப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கு அப்படி சொல்லி பாக்கி என்ன நடக்குதுன்னு புரியாம பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூட தங்கமேல் அழுதுட்டு இருக்கு, ஏதோ பிரச்சனை நடக்குது போல அப்படிங்கறத புரிஞ்சுக்காம மாணிக்கமே என்ன சம்பந்தி தங்கமேல் பிரெக்னெண்டா இருக்கு அதுக்காக தானே வர சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன். திடீர்னு பார்த்தா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அப்படி சொல்லி மாணிக்கம் பேசிட்டு இருக்காரு. அப்ப கூட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற தங்கமேல் நம்ம அம்மா அப்பா இதுக்கு மேலே நடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட கோவம் அதிகம் தான் ஆகும். இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு தங்கமேல் கிட்டக்க போய் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பேச விடாம தடுக்க பாக்குறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே பொறுமையில போன அரசியை இப்ப பாக்கிய மாணிக்கத்தை பார்த்து அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா அப்பா பேசுறதுல எந்த தப்புமே கிடையாது. எங்க அப்பா அமைதியா இருக்கிறாருன்னா அது உங்களுக்கு தான் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. எங்க அப்பா மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாருன்னா எங்க அப்பாவோட கேள்விலாம் நீங்க பதில் சொல்லவே முடியாது. என்ன தெரியுதுல இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லி அரசியை பாக்கியத்தை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது சுத்தமா பாக்கியத்துக்கு பிடிக்கவே இல்ல. எதுக்கு சம்பந்தம் இப்படி யார் யாரையோ வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அரசு ஒரு சின்ன பொண்ணு அதெல்லாம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கு. நீங்க ஏன் சம்பந்தம் இப்படி அமைதியாவே உட்காந்துருக்கீங்க? என்ன நடந்திருக்குன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லி பாக்கியம் போய் டைரக்டா பாண்டியன் போய் கேட்கறாங்க. அதுல எதுவுமே பேசாம பாண்டியன் அமைதியா இருக்கிறப்ப அப்ப முன்னாடி வந்து பேசுற கோமதி தங்கமேல் உங்க பொண்ணு தானே, எனக்கு இந்த ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சாகணும், தங்கமேல் என்ன படிச்சிருக்கு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்கறாங்க. வீட்டுல இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்கு, வீட்டுல எல்லாருமே இருக்காங்க, ஒரு பக்கம் தங்கமேல் அழுதுட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ அதனாலதான் நம்ம இந்த கேள்வி கேட்கறாங்களோ அப்படி சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம பாக்கியம் மறுபடியும் அது உண்மைங்கிற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல என்ன கோமதி டவுட்டா கேட்கற மாதிரி கேக்குறீங்க? என் பொண்ணு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் மாணிக்கம் அதே பாக்கியம் தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருக்கிற நம்ம பொண்ணு தான் எம்ஏ லிட்டரேச்சர் வரைக்கும் படிச்சிருக்குல்ல, அது போக காலேஜ்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கு, ரொம்பவே தைரியமா அதை சொல்லு அப்படி சொல்லி மாணிக்கம் பேசுறது கேட்டதுமே டென்ஷனான சரணன் அண்டாவை தூக்கிட்டு மாணிக்கத்தையே அடிக்கிறக்கா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் தங்கமேலோட குடும்பத்துக்கு உண்மையிலே இந்த பாண்டி வீட்டுல ஏதோ பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையே தெரிய வருது. அப்ப பொறுமையா முன்னிட்டு பேசுற கோமதி உங்க பொண்ணு பத்தின எல்லா உண்மையுமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நீங்க டிராமா போடாதீங்க. தங்கமேல் டிகிரி எல்லாம் முடிக்கல, 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கு. அது போக தங்கமேலுக்கு என் பையனை விட 2 வயசு கம்மியெல்லாம் இல்ல, என் பையனை விட 2 வயசு கூட தான் தங்கமேலுக்கு. குழலிக்கும் தங்கமேலுக்கும் ஒரே வயசு தான், நாங்க இதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி சொல்லி கோமதி சொன்னதுமே இங்க பாக்கியம் மாணிக்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப கூட பாக்கியம் தங்கமேல் கிட்ட இவங்களுக்கு இந்த உண்மை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கா, நகப்பத்தின உண்மை எது தெரிஞ்சிருச்சா அப்படி சொல்லி சையிலேயே கேட்கறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிற தங்கமேலுமே நகப்பத்தின உண்மையெல்லாம் நான் இன்னும் சொல்லல, அவங்க யாருமே என்ன கண்டுபிடிக்கல, அதனால நீங்களான ஏதோ உளறி மாட்டிக்காதீங்க அப்படி சொல்லி அவங்களுமே சொல்லிடுறாங்க. இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்து வீட்டுல சரணன் போல கஷ்டப்பட்டு இருக்காரு. சரி நம்ம பண்ணது தப்பு தான், நம்ம பொண்ணை வச்சு நம்ம பிள்ளாம டிராமா பண்ணது தப்பு தான் அப்படி சொல்லி கொஞ்சம் கூட அதை உணராம இந்த பாண்டி விட்டாளர்கிட்ட இப்பயாவது மன்னிப்பு கேட்போம் அப்படி சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம ஊர்ல யாரும் பண்ணாத பெரிய தப்பையா நாங்க பண்ணிட்டோம், எங்க பொண்ணுக்கு ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைச்சோம், அதுக்காக ஏதோ 1-2 சில பொய் எல்லாம் சொல்லியிருப்போம், இதுக்காக ஏன் இவ்வளவு பெரிய சண்டை போட்டு இருக்கீங்க, அவங்க கூட வேற ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன், ஏன் சம்பந்தம் இதெல்லாம் நீங்க கண்டிச்சு வைக்க மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பாக்கிய போய் பாண்டி கிட்ட பேசுறாங்க. அவ்வளவு நேரம் பொறுமையாவே இருந்த பாண்டியன் பாக்கியம் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுவோம், அவரால் சுத்தமா அதை
பொறுத்துக்கவே முடியல. எங்க வீட்டுல எல்லாரும் எவ்வளவு வேதனையில இருக்கும். சரவணன் இத்தனை நாள் அந்த கஷ்டத்தை மனசுக்குள்ளே பூட்டி வச்சு அவனானே அழுதுகிட்டு இருந்திருக்கான். அவனான் வாயை திறந்து உண்மையை சொல்ல போய் தான் எங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே உண்மை தெரிஞ்சு. இல்லனா உங்க பொண்ணு இப்ப வரைக்கும் வாயை திறக்கவே இல்ல. இப்ப வரைக்கும் சரவணனான் கண்டுபிடிச்ச உண்மை மட்டும் தான் எங்களுக்கு வெளி வந்திருக்கு. எங்களுக்கு தெரியாம நீங்க என்னெல்லாம் உண்மையை மறைச்சிருப்பீங்கன்னே தெரியல. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி உங்களால பேச முடியுது? இதுக்கு மேல அந்த தங்கமேல எங்களால வீட்டுல வச்சிருக்க முடியாது. உங்க பொண்ணை கூப்பிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு இங்க பாண்டியன் ஒரே முடிவு எடுத்துறாரு. பாண்டியனோட முடிவை கேட்டு இப்ப தங்கமேல் போய் பாண்டியன் கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. தங்கமேல் அழுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம பாண்டியன் வந்துட்டு இப்பயே வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க அப்படி சொல்லி ரொம்பவே கண்டிஷனா சொல்லிடுறாரு. என்ன சம்பந்தி எடுத்து எடுப்புல இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க எவ்வளவு செலவு பண்ணி தங்கமேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். திடீர்னு நீங்க பொண்ணை கூட்டு போகணும்னு சொன்னா நாங்க எப்படி கூட்டு போக முடியும்? ஊர்ல இருக்கவங்க என்ன பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு மாணிக்குமே எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறாரு. அப்ப முன்ன வந்து பேசுற சரவணன் வந்துட்டு இந்த ஆள் பேசுறதுனால நீங்க கொஞ்சம் கூட காதை கொடுத்து கேட்காதீங்கப்பா. இத்தனை நாள் நம்ம கடையில வேலை பார்த்தப்ப கடை கல்லாமணத்தை திருடி இருந்தது இவர் தான் என்றதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படி சொல்லி சொல்லவும் பாண்டியனோட கோபமும் கோமதியோட கோபம் ரொம்பவே அதிகமாயிருது. இதனால ரொம்பவே பொறுமையில இருந்து போன கோமதி வந்துட்டு தங்கமேலே பாக்கியத்தை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம செந்தில் வேற இந்த மாணிக்க கடப்பணத்தை திருண்ட விஷயத்தை போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாரு. தங்கமேல பாக்கியமும் வீட்டை விட்டு வெளியே வரப்ப கரெக்டா போலீஸுமே வந்து மாணிக்கத்தை விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பத்தையுமே இந்த பாண்டியன் வீட்டுல இருந்து டோட்டலா பிரிச்சு இந்த தங்கமேலோட அம்மா அப்பாவுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.